ஹலோ அவெஞ்சர்ஸ்! ஒன்றும் இல்லை, இந்த வாரத்துடைய மார்வல் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்காக செய்திகளை வாசிக் கொண்டிருப்பது உங்கள் மெகுல். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட மெயின் ஹைலைட்டே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸுங்க. உண்மையிலேயே ட்ரெயிலர் பார்க்க நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், குடும்ப படம் இது. ஆக்சுவலி குடும்பமாக போய் பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அப்படிலாம் சொல்ல வரல. படம் நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேலாக்டஸ் தான் இந்த படத்தோடைய வில்லன். ஒரே படத்தில் இந்த வில்லனை முடிக்க போகிறாங்களா, இல்லை பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். இல்லை சில்வர் சர்ஃபர் லேடி வெர்ஷன் வேறு இருக்குங்கிறாங்க, இன்னும் நிறைய இருக்குது, பார்ப்போம். ஆனால் இது உண்மையிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட அந்த டோன் 90s நடக்கிற மாதிரி டோன். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப் கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருச்சுங்க, பர்சனலாக எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. எல்லாருக்குமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்குது. 2005 ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபஸ்ட்டு இது ரிலீஸ் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு இது மீன்ஸ் ஜெசிகா ஆல்பா நடிச்சிருப்பாங்கல்ல, ஹியூமன் டாச்சா இவன் நடிச்சிருப்பாரு, கிறிஸ் எவான்ஸும். நமக்கு ஜெசிகா ஆல்பா தான் பொறுக்கி பேடா அவங்க நடிச்சிருப்பாங்களே. இந்த உமனா, இன்விசிபிள் உமனா, அது 2005 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கில்மாங்கரா நடிச்சார்ல, அவர் ஹியூமன் டாச்சா நடிச்ச ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்துச்சான். இப்போ அதே மாதிரியே 2025 ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வருது. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்களா? 2005, 2015, 2025 10 வருஷத்துக்கு ஒரு ரீபூட் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க மாறி. அது இந்த பக்கம் போக இன்னொரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது யாருமே ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனை பார்க்கலையா. ஈவன் நானும் பார்க்கல. டெலிகிராமில் பிரிண்ட் வந்துருச்சு, ஆனால் இன்னும் பார்க்கல. பார்த்தா நான் பிரேக் டவுன் சத்தியமாக போடுறேன். இன்னொரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் இப்போ நியூ பிரேவ் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க எய்ம் பண்ணுறது டெட்புல் ஃபர்ஸ்ட் பார்ட். நீங்கள் நினைக்கிற டெட்புல் அண்ட் உல்வரின்ல டெட்புல் ரேஞ்சுக்கு டொமஸ்டிக் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அக்ளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறியோடு இருக்காங்களாம். வேறு என்னப்பா நியூஸு? டேர்டெவிலோட லோகோ ரிலீஸ் ஆச்சுங்க. டேர்டெவில் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போதில்ல, அதற்கான லோகோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காமிக் அக்யூரேட். இட் வாஸ் காமிக் அக்யூரேட். நான் அது போடுவேன்னு நினைக்கிறேன். வீடியோவில் இங்கே எங்கேயாச்சும் ஓரத்தில் கிடக்கும். அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறப்ப போட்டுறேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, ஃபேன்ஸ் சொல்கிறதெல்லாம் மார்வல் கேட்குறாங்களே, அதுவே பெரிய விஷயம். ஓப்பனாக சொல்லப்போனால் பெரிய விஷயங்க, பெரிய விஷயம். சரி, நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் லோட் ஆகுது. நோக்கியா ஃபோனில் கொஞ்சம் லோட் ஆகும். An eternity later. Come on. 2000 years later. ரொம்ப லேட் ஆகுதுங்க. ஸோ இதனால தான் நோக்கி அழிஞ்சு போயிடுச்சு போல். வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, எக்ஸ்மேன் 97 தான்ப்பா ரோட்டன் அவார்ட்ஸோடைய பெஸ்ட் அனிமேட் சீரிஸ் அவார்டு வாங்கியிருக்கு. நம்ம சேனலில் ஒரு டிஸ்கஷன் போட்டிருப்போம் அந்த எக்ஸ்மேன் 97 பற்றி. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் பக்கா அனிமேட்டட் சீரிஸ். எனக்கு என்னமோ இதை வந்து லைவ் ஆக்ஷனாக எடுத்தால் அவ்வளோ ஃபயராக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. கேம்பிட் பக்கா கேரக்டரைசேஷனு, கேம்பிட் எல்லாம் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அதுக்கு அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதை விட இன்னொன்று, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுடைய ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் தான், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் வருதுன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ஃபயரை காணோம். ஒரு மார்வல் படம் வருதுங்கிற அந்த ஒரு அந்த ஹைப்பே இல்லை நம்மக்கிட்டலாம். தெரில, நானாக போயிடுவேன். February 14 ஞாபகம் இருக்கா? நான் அந்த வீடியோவில் சொன்னேனே, ஒரு படத்துக்கு பதிலாக 2 படம் பார்க்கலாம். ஸோ நம்மளும் பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க, நியூஸ் முடிஞ்சு. கம்மியாக தான் நாம் வீக்லி கவர் பண்ண போகிறோம் இனிமேல். கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிவபண்ணி ப்ரோ வீடியோ மாதிரியே உங்களுக்கு தோணலாம், ஆனால் அவர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த குவாலிட்டி கொஞ்சம் டம்மியாக இருக்கும். எனிவேஸ், இனிமேல் நான் இந்த மாதிரி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஈவன் ஃப்ளிப்கார்ட் வீடியோ நான் ஒன்று பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட் இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். அதோடைய ஒரு மாதிரி ஸ்கேம்னு சொல்ல முடியாது, அப்படியும் சொல்லலாம், ஸ்கேமுன்னு சொல்லலாம். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். எடிட்டிங்லேயே அது இன்னும் நிற்கிது, நின்றுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதை போட்டு இப்போ அதுக்கப்புறம் எடிட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம் நான் பார்க்குறேன். பார்ப்போங்க. ஆனால் அவ்வளோதான், இதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதே மாதிரி நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம். Thanks for watching Avengers. See you in the next one. Cheers. கண்டா வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ கையோட கூட்டி வாங்க. கண்டா வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ கையோட கூட்டி வாங்க. கண்டா வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கையோட கூட்டி வாங்க. கண்டா வர சொல்லுங்க.
பெண் சிம்பலை கையோட அமைக்கிட்டு